ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்சராஸ் லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோவில் நம்ம கிச்சனை ஆளும் ராணிகளுக்காக நான் ஒரு சூப்பரான கொஞ்சம் டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது உங்களுக்கு டைம் சேவிங்காகவும் இருக்கும், உங்களோட பொருள் சேவிங்ஸாகவும் இருக்கும். ஸோ டிப்ஸ் என்னன்னு நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா, நம்ம மில்க் மெய்டு வாங்குவோம் இல்லையா? ஸோ மில்க் மெய்டு வந்து கண்டென்ஸ்டு மில்க்குன்னு சொல்லுவோம். இது வந்து இந்த மாதிரி டின்னில் தான் வரும். ஸோ நீங்கள் டின்னில் வாங்குறதா இருந்தால் பெருசாக வாங்கணும். சில மில்க் மெய்டுக்கெலாம் டின்னுக்கு வந்து மூடியே இருக்காது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து சும்மாவே ஏதாவது வச்சு மூடி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து வேஸ்ட்டு தான் இல்லையா? ஸோ மில்க் மெய்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இப்போ பாக்கெட்டில் வருது. பாக்கெட்டில் உங்களுக்கு சூப்பராக மூடி போட்டு வருது. அது பாக்கெட்டும் உங்களுக்கு வந்து சின்னதாக இருக்கிறதுனால ஒன்ஸ் நீங்கள் வாங்கினீங்களா அதை நீங்கள் ஒரு 2-3 தடவை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த வேலையை முடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி மில்க் மெய்டை வந்து நீங்கள் டின்னில் வாங்காதீங்க, பாக்கெட்டில் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக நம்ம செகண்ட் டிப் பார்த்துருவோம். செகண்ட் டிப் என்னென்னா, மீனெல்லாம் நல்லா நம்ம வந்து அதோட குடல் அதெல்லாம் க்ளீன் பண்ண பிறகு இந்த மாதிரி உப்பு போட்டு மண் சட்டியில் தான் உரசுவாங்க. அந்த மாதிரி ஏன் உரசுறோன்னா, மீனில் உள்ள அந்த கொலப்புலாம் போயிட்டு மீன் நல்லா இருக்கும்னா. ஆனால் சில பேருக்கு பிகினர்ஸாக இருக்கீங்க, அப்படி இல்லைனா சில பேருக்கு இந்த மாதிரி கையால் உரசுறதுக்கு பிடிக்காது, அது மட்டும் இல்லாமல் தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, மீனை க்ளீன் பண்ண பிறகு இந்த மாதிரி உப்பு போட்டுட்டு உங்ககிட்ட இந்த மாதிரி குண்டா மாதிரியான சட்டி இருந்துச்சுன்னா அதை அது மேலே வச்சுட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி ஒரு 10-15 தடவை உழுக்குனிங்கன்னா அது தன்னாலவே மீன் வந்து உப்பு கூட உரசி வந்துடும். அப்புறம் உரசி வந்த பிறகு நம்ம தண்ணி ஊற்றிட்டு நம்ம இதை ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் க்ளீன் பண்ண மீன் பாருங்கள் எப்படி பலன்னு சூப்பராக இருக்குது இல்லையா? இந்த ஐடியாவை நீங்கள் செஞ்சுருக்கீங்களா? செய்யலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் இங்கே தேங்காய் தான் எடுத்திருக்கேன். தேங்காய் நீங்கள் ஒன்ஸ் ஒரு தடவை உடச்சிட்டிங்கன்னா உங்களால் முடிஞ்சால் நீங்கள் அப்படியே துருவி ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அப்படி என்னால் திருவ டைம் இல்லை, நான் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன செய்கிறீங்கன்னா, இந்த கண்ணு பகுதி இருக்குது இல்லையா, அந்த பகுதி உள்ள மூடியை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தேங்காய் உடச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா இந்த கண்ணு பகுதி உள்ள மூடி வந்து சீக்கிரமாக உங்களுக்கு வீணாக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் எப்போ யூஸ் பண்ணுறதா இருந்தாலுமே அந்த கண்ணு பகுதியில் உள்ள மூடியை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பெஸ்ட்டு நீங்கள் தேங்காவை திருவியோ இல்லை சின்னதாக கீறியோ நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரியான ஸ்மெல் வரும். ஃப்ரிட்ஜை நம்ம எப்போல்லாம் ஓப்பன் பண்ணுறோமோ அப்போல்லாம் ஒரு மாதிரியான ஸ்மெல் வரும். அது என்ன ஸ்மெல்லுன்னே சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்ககிட்ட இந்த மாதிரி லெமன் தோல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃப்ரிட்ஜில் உள்ள ஸ்மெல்லை நம்ம ஈஸியாக போக்கிடலாம். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜூஸ் எடுத்துட்டோ இல்லை சமைக்கிறதுக்கோ இந்த மாதிரி லெமன் தோலை பிழிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா அந்த தோலை வந்து நீங்கள் கீழே தூக்கி போடாமல் இந்த லெமன் தோலை ஃப்ரிட்ஜை திறந்து ஃப்ரிட்ஜோட ஒரு பகுதியிலேயே நீங்கள் ஒன்று வச்சுடுங்க. மேலே ஒன்று கீழே ஒன்று இந்த மாதிரி டோர் சைடில் ஒன்று நீங்கள் வச்சுடுங்க. வச்ச பிறகு எப்போ நீங்கள் ஃப்ரிட்ஜு திறந்தாலும் அந்த லெமன் தோலோட வாசம் தான் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி லெமன் தோல் வைக்கிறதுனால ஃப்ரிட்ஜில் உள்ள கெட்ட பாக்டீரியாவும் அந்த லெமன் வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இது ஒரு அளவுக்கு 1000 ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் தூக்கி போட்டுடலாம். இந்த டிப் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் டூப்பர் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடிலாம் நிறையவே இருக்குது இல்லையா? ஸோ இந்த பிளாஸ்டிக் மூடியை வச்சு நிறைய டிப்ஸ் இருக்குது. பட் இந்த வீடியோவில் நான் ஒரு டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்துட்டு நம்ம வந்து கறி இந்த மாதிரி மீனெல்லாம் ஸ்டோர் பண்ணும்போது நம்ம வந்து பிளாஸ்டிக் பையோடையே உள்ளக்க வச்சுருவோம். அப்படி வைக்கிறதுனால என்ன ஆகும்னா, அடுத்த நாள் நம்ம அர்ஜெண்ட்டாக எடுக்கும்போது அந்த பை வந்து அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே பிடிச்சிக்கிட்டு வராது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி கறி வைக்க போகிறீங்கன்னா இந்த மாதிரி உங்ககிட்ட பிளாஸ்டிக் மூடி இருந்துச்சுன்னா அதை ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அடியில் வச்சுடுங்க. அடியில் வச்ச பிறகு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, உங்களோட கறியோ இல்லை மீனோ எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி அந்த பிளாஸ்டிக் மூடி மேலே நீங்கள் வைங்க. வச்சிங்கன்னா நீங்கள் அடுத்த நாள் ஃப்ரிட்ஜை திறந்து அந்த கறியை எடுக்கும்போது நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். உங்கள் கிட்டே டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம பிளாஸ்டிக் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். அதுவும் ஈஸி தான். அந்த மாதிரி டைம் இல்லை, நான் வந்து பிளாஸ்டிக் பேக்கோடையே நான் உள்ளக்க வச்சிடுறேன், அடுத்த நாள் சமைக்க எனக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும், அந்த மாதிரி நினச்சிங்கன்னா அந்த பிளாஸ்டிக் மூடியில் வச்சுட்டு வைங்க. இந்த மாதிரி கீழே வச்சுட்டு நீங்கள் வந்து எடுக்கும்போது உங்களுக்கு சில நேரத்தில் வந்து வரவே வராது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த டிப்பை நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ கிச்சனில் இருக்கிற பெண்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த மாதிரி வேலைகள்லாம் நம்ம ஒன்று எப்படி பார்த்து செய்வோன்ட்டு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்காக மேக் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லான விஷயத்த சொல்லிக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.